அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம என்னுடைய சேனலில் இறையன்பு ஐயா அவருடைய தோன்றியது என் சிந்தைக்கே அப்படிங்கிற அந்த நூலிலிருந்து குறும்படங்கள் பற்றிய அவர் எழுதிய நான் பார்த்த குறும்படம் என்று அவர் எழுதியதை அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு பார்க்குறது இங்கிருந்து செல் என்கின்ற குறும்படம், கோ அவே. குறும்படத்தில் தெரிந்த சடைமுடியும் தாடியுமாக அழுக்கடைந்த ஒரு யாசகன் வரிசையாக இருக்கும் கடைகளின் முன்பு இரவு நேரத்தில் படுத்து தூங்கினான். கடை திறக்கும் நேரம் வந்த பிறகு அவன் தூங்கும்போது கடையின் உரிமையாளர் கெட்ட வார்த்தைகளை திட்டி அவனை விரட்டுகிறார். ஒரு நாள் தண்ணீரை ஊற்றி துரத்துகிறார். இன்னொரு நாள் தடியால் அடிக்கிறார். மீண்டும் அவன் அங்கேயே படுப்பதைக் கண்டு காலால் எட்டி உதைக்கிறார். அவனை கண்டாலே அவருக்கு அவ்வளவு வெறுப்பு. அங்கிருக்க ஒரு பெண்ணியே இவ்வளவு வெறுப்பு இந்த ஆள் மீது என்று கேட்டு பச்சாதாபப்படுகிறாள். ஒரு நாள் கடையை திறக்கும்போது பயங்கர துர்நாற்றம். அவன்தான் ஏதோ அசிங்கம் செய்திருக்க வேண்டும் என்று எண்ணி அடித்து துரத்துகிறார். அதற்கு பிறகு அவனை காணவில்லை. சில நாட்களாக அவன் தொல்லை இல்லாத உணர்ந்த அந்த கடைக்காரன் அவன் எங்கு போய்விட்டான் என்று பார்க்கிறார். கண்ணு கிட்டிய தூரம் வரை அவன் தென்படவில்லை. அவனை அவர் தேடுவதை பார்த்து பக்கத்து கடை பெண்மணி அவர் இனி திரும்பி வராத இடத்துக்கு சென்று விட்டான் என்று சொல்லுகிறாள். அவர் மனதில் முதல் முறையாக ஈரம் கசிகிறது. அங்கிருக்கும் சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது அவனை அவர் அடித்தது போன்ற காட்சிகள் பதிவாகியிருக்கின்றன. அதை தாண்டி போகையில் இரவில் ஒருவன் அவர் கடை பூட்டை திறக்க வந்தபோது விரட்டியதையும், இன்னொரு முறை கடைக்கு முன்னால் சிறுநீர் கழித்தவனை அவன் விரட்டியதும் பார்க்கிறார். கெட்ட நாற்றம் அவனால் வரவில்லை என்பதையும் தவறாக நினைத்து கொண்டு அவனை அடித்ததையும் எண்ணி வருந்துகிறார். காட்சிகள் நகர்கின்றன. ஒரு இரவு இருவர் கடை திருட முற்படும்போது அவன் தடுக்க அவர்களோடு சண்டை போட கத்தியால் குத்தப்பட்டு இறந்து போகிறான். அவருக்கு தொண்டை குழியில் ஏதோ அடைத்தது போல தோன்றுகிறது. எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என உணர்கிறார். அவர் அக்கடையே வெறுமையாக இருப்பதாக படுகிறது. காவலுக்கு இருப்பவர்களை களவாணிகளாக நினைத்து விடுகிறது மனித மனம். காவலுக்கு இருப்பவர்களை களவாணிகளாக நினைத்து விடுகிறது மனித மனம் என்று அழகாக அந்த குறும்படத்தை பற்றி அந்த ஒரு வரி செய்தி இறையன்பு ஐயா எழுதியிருக்கிறது. என் மனதை மிகவும் கவர்ந்தது. அதனாலேயே இந்த நூலில் உள்ள அந்த குறும்படங்களை பற்றி கட்டாயமாக நாம் படித்து மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். என்ற அந்த ஒற்றை வரியில் மிக பளிச்சென்று நமது மனங்களை எப்படி இருக்கிறது, உலகத்தின் நடைமுறை எப்படி இருக்கிறது என்று அற்புதமாக பதிவிட்டிருக்கிறார் குறும்படம் மூலம். நன்றி.